தமிழ்நாடு ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பாக நாளை ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். இது குறித்து தற்போது நம்மிடையே தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணியின் துணை பொதுச் செயலாளர் சாந்தகுமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். நாளை ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறுகிறது. உங்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் என்ன சார்? மிக முக்கியமான கோரிக்கைகள் என்னவென்றால், இடைநிலை ஆசிரியர் ஊதிய முரண்பாடு, சிபிஎஸ் ரத்து, அரசாணை 243 முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். இது உள்ளடக்கிய 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை ஒரு நாள், நாளை 10/9/2024 ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் மாநிலம் முழுவதும் நடைபெறுகின்றது. தொடர்ந்து கடந்த வாரம் துறை சார்ந்த செயலாளருடன் பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. பேச்சுவார்த்தைக்கு பிறகு தற்போது ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் நடத்துவதற்கான காரணம் என்ன சார்? துறைசார் செயலாளரிடமும் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. தொடக்க கல்வி இயக்குநர் அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு மிகவும் நம்பிக்கையாக இருந்தோம். ஆனால் நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா 4 பக்க அறிக்கைகள் வெளியிடப்பட்டது. அந்த 4 பக்க அறிக்கையும் கண் துடைப்பாகவே இருந்தது என்று ஆசிரியர்கள் மத்தியில் கருதுகிறோம். குறிப்பாக கூறப்போனால், இடைநிலை ஆசிரியர் ஊதிய முரண்பாடு சார்ந்து சுமார் 10 ஆண்டுகளாக தொடர்ந்து பல்வேறு வகையான போராட்டங்களை இயக்கங்கள் நடத்தி வருகிறது. தனிச்சங்கமாகவோ கூட்டு நடத்தி வருகிறது. இடைநிலை ஆசிரியர் ஊதிய முரண்பாடு சார்ந்து அவர்கள் கொடுத்துள்ள அறிக்கையில் 1 வருடத்திற்கு முன்பு அழைத்து பேசினார்கள். அது மீண்டும் அழைத்து பேசுவோம் என்று சப்பை கட்டுவதாக உள்ளது. இடைநிலை ஆசிரியர் ஊதிய முரண்பாடு என்பது தீர்ந்த பாடில்லை. அடுத்தபடியாக சிபிஎஸ் அனைவரும் அறிந்ததே, புதிய ஓய்வூதிய திட்டம் ரத்து செய்யப்பட வேண்டும். இது சார்ந்து சென்ற 2003 வருடம் 7ஆம் மாதம் நமது நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் கூறுகையில், மத்திய அரசு சோம்நாதன் கமிட்டி அமைத்துள்ளது, ஆந்திராவிலும் மினிமம் கேரண்டி பென்ஷன் அமைத்துள்ளார்கள், இதை தமிழக அரசு கூர்ந்து கவனிக்கிறது என்று கூறினார். ஆனால் பாத்தீங்கன்னா தற்போது மத்திய அரசு யூபிஎஸ் என்கின்ற ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தியாயிற்று. ஆந்திரா மற்ற மாநிலங்களும் ஓய்வு திட்டம் அமல்படுத்தி விட்டார்கள். ஆனால் இதுநாள் வரை தமிழக அரசு ஓய்வூதிய திட்டம் ரத்து சார்ந்து எந்த விதமான அறிக்கையும் அறிவிக்காமல் மௌனம் சாதிப்பதை ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் விரும்பவில்லை. இதையெல்லாம் வலியுறுத்தி தான் நாளைய தினம் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தம் நடக்கிறது. மற்றபடி கூறினால், அரசாணை 243 இது சம்பந்தமாகவும் பலமுறை இயக்குநர் அவர்களிடம், செயலாளர் அவர்களிடம் எடுத்து கூறியுள்ளோம். அரசாணை 243 அமுல்படுத்தியதால் குறிப்பாக பெண் ஆசிரியர்களுக்கு முற்றிலுமாக பதவி உயர்வு பறிக்கப்படுகிறது. அதை பலமுறை எடுத்து கூறிவிட்டோம். அதாவது பாத்தீங்கன்னா, நீதிமன்ற வழக்குகளை மேற்கோளிட்டு இந்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார்கள். ஆனால் யாரையுமே அழைத்து பேசவில்லை, கருத்து கேட்பு நடத்தவில்லை, நீதிமன்ற ஆணை என்று கூறி அரசாணையை அமுல்படுத்தி விட்டார்கள். இதனால் ஆசிரியர்கள், குறிப்பாக பெண் ஆசிரியர்கள், கிராமப்புற ஆசிரியர்கள் மிகவும் பெருத்த பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். அதுபோக இந்த அரசாணை 243 நாள் பதவி உயர்வு முற்றிலும் பறிக்கப்படுகிறது. ஒரு இடைநிலை ஆசிரியர் என்பவர் இதுநாள் வரை நேரடியாக தலைமை ஆசிரியர் பதவி உயர்வுக்கு போனார். இனி வருங்காலங்களில் ஒரு இடைநிலை ஆசிரியர் பதவி உயர்வு பெற வேண்டும் என்றால் இதில் ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் நிறைய மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது சார்பாக 243 சார்பாக எந்தவித அறிவிப்புமே நேற்று அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இடம்பெறவில்லை. இது அனைத்துமே ஆசிரியர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியாக அமைந்துள்ளமையால் திட்டமிட்டபடி உயர்மட்ட குழு மூடி நேற்று காணொலி கூட்டம் வாயிலாக திட்டமிட்டபடி நாளை ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் நடைபெறும் என அறிவித்துள்ளது. நாளை அடையாள வேலை நிறுத்தம் திட்டமிட்டபடி நடைபெறுகின்றது. இதுவரை பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறீங்க. தற்போது நாளை நடைபெறும் இந்த ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் என்பது எந்த அளவிற்கு பயன் அளிக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? பயன் அளிக்கும் என்பது எப்படி கூற வேண்டுமோ, ஒரு நாள் அடையாள வேலை அரசின் கவனத்தை ஈர்க்கவே இதனால் வரை அரசு பல்வேறு கட்டங்கள், பலவிதமான போராட்டங்கள், அதில் ஒரு வகையான போராட்ட யுக்தி. இந்த ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்திற்கும் அரசு செவிசாய்க்காமல் எந்தவித அறிவிப்பும் அறிவிக்காமல் இருந்தால் அடுத்த கட்டமாக மீண்டும் கூடி ஏற்கனவே கூறியுள்ளது போல் வருகின்ற 29, 30, 31 1ஆம் தேதிகளில் கோட்டை நோக்கி முற்றுகையிடுவதாக உயர்மட்ட குழு முடிவு செய்துள்ளது. அடுத்த கட்ட போராட்டங்களை நோக்கி நகரப்போகின்றோம். தமிழகம் முழுவதும் ஒட்டுமொத்தமாக எத்தனை ஆசிரியர்கள் இதன் மூலம் பாதிக்கப்படுகிறார்கள்? லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா, ப்ரொமோஷன் என்பது அனைத்து ஆசிரியர்களும் உள்ளடக்கியதுதான். பாதிக்கப்படுகிறார்கள். அதுபோக நிறைய பிரச்சனை இருக்கு. இந்த 31 அம்ச கோரிக்கைகள் பார்த்தால் அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி, நிறைய வேறுபாடு அரசு பார்க்கின்றது. இப்போ பாத்தீங்கன்னா இந்த அறிக்கையிலே பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே டேப் கொடுத்துருக்கோம்,
அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் பாத்தீங்கன்னா அரசு நிதியுதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் யாருக்குமே வந்து இது வரைக்கும் டேப் வழங்கல. நகராட்சியில ஒர்க் பண்ற மாநகராட்சியில ஒர்க் பண்ற அரசு நிதி பெறும் பள்ளி மாணவர்களை வந்து இதுவரைக்கும் வந்து சத்துணவு திட்டம் கொண்டு வரல. இது போக வந்து மேம்போக்காக பார்க்கின்ற பல அறிவிப்புகள் வெளிவந்தாலும் அந்த அறிவிப்புகள் அனைத்துமே வந்து முழுமையாக ஆசிரியர்களையும் மாணவர்களையும் சென்றடையவில்லை. தேங்க்யூ.